வணக்கம் மக்களே. 14/3/2025 வெள்ளிக்கிழமை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள், அந்த செய்திக்கு பின்னாட்டுள்ள செய்தியின் கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக தமிழ்நாட்டையே உலுக்கிய மதுபான கொள்ளை, அந்த ஊழல், அது தொடர்பான செய்தி தான் இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை 3 நாட்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனம், அதாவது தமிழ்நாடு வாணிபக் கழகம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இவங்க தான் சாராயத்தை விற்பனை செஞ்சு ஆண்டுக்கு 45,000 கோடி தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் தராங்க. இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான அதாவது அரசு அலுவலகங்கள், அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்துக்கு மது சப்ளை செய்யக்கூடிய ஆலைகள், அக்காடு, அதுக்கப்புறம் எஸ்என்ஜே போன்ற பல நிறுவனங்களில் மத்திய அமலாக்கத்துறை, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா சோதனை நடத்தினாங்க. சோதனையின் அடிப்படையில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியல. ஆனால் டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்களை எடுத்துகிட்டு போனதாக செய்திகள் வெளிவந்தன. இந்நிலையில் நேத்திக்கு சாயங்காலம் இடி அந்த அமலாக்கத்துறையிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டு, அறிவிப்பு வெளியில் வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டாஸ்மாக் இதில் நிறுவனத்தில் பல முறைகேடுகள், அதாவது டெண்டர் விடுறது, அதே மாதிரி அந்த காரை வாடகைக்கு விடுறது, வாகனங்களை வாகன டெண்டர் விடுறது, அரசு அதிகாரிகள் நியமனம், டிரான்ஸ்ஃபரு போன்ற பல்வேறு செயல்களில், அதே மாதிரி பாட்டில் வாடகைக்கு எடுக்கிறது, பாட்டில் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதில் பல விஷயங்களில் முறைகேடு நடந்திருக்கிறதாகவும், இதன் மூலம் அரசுக்கு 1000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு, அதாவது முறைகேடு நடந்திருக்கதா அந்த அறிவிப்பு, அந்த இடியோட அறிவிப்பு வெளியில் வந்திருக்கு. இதான் இன்றைக்கி பரபரப்பாக செய்தியாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் யாருமே இதை பற்றி பேசலை. அண்ணாமலையை என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாஜக தலைவர் அவர் தொடர்ந்து இப்போ 17ஆம் தேதியிலேருந்து போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இதான் ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு மற்ற கட்சிகள், அதாவது திமுகவே இதை பற்றி எதுவுமே பேசலை, அதிமுக இதை பற்றி எதுவுமே பேசலை அப்படிங்கிறத முக்கியதாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட பட்ஜெட், அதாவது தமிழக பட்ஜெட் 2025-26க்கான பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் செய்கிறாங்க. அதாவது திமுக அரசாங்கத்தோட கடைசி முழு பட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அடுத்த ஆண்டு பட்ஜெட் போட்டால் அது இடைக்கால பட்ஜெட் தான் இருக்கும், ஏன்னா தேர்தல் வந்துடும். அதனால் இதுதான் அவங்களுடைய கடைசி பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் பல திட்டங்கள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியில் வருது. குறிப்பாக மகளிருக்கான அந்த உரிமை தொகை 1000லேருந்து 2500 வர்றது மாதிரியும், ஆண்களுக்குமே சில சலுகைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் வருது. எதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறத 10 மணிக்கு மேலே அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற செய்தியும், அதேமாதிரி தமிழ்நாடு அரசு அந்த பட்ஜெட் அந்த லட்சினை, அதை அந்த சிம்பலை மாற்றினது, அதுவும் ஒரு சர்ச்சை எழுப்பியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு எதிர்வினை ஆற்றிருக்குது. அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த பழைய இதில் உள்ள அந்த ரூபாய், அந்த சிம்பல் தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் தயார் பண்ணார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள். நேரில் தமிழ்நாடு அரசு நேத்திக்கு அந்த பொருளாதார ஆய்வு அறிக்கை, அதில் அந்த லட்சணை சிம்பலை மாற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்து இந்த இஸ்ரோ தொடர்ந்து பல சாதனைகள் செஞ்சுருக்காங்க. அதாவது ஸ்பேஸ் கிராஃப்டில், விண்வெளியில் 2 செயற்கைக்கோள் விண்கலங்களை சேர்க்கிறது, பிரிக்கிறது, அது தொடர்பான பல சோதனைகள் செஞ்சுருக்காங்க. டிசம்பர் 28ஆம் தேதி 2 விண்கலங்கள் விண்ணில் செலுத்தப்பட்டன. ஸ்பேடாக்ஸ் 1, ஸ்பேடாக்ஸ் 2 அப்படின்னு. அது ரெண்டையும் இணைக்கும் முயற்சியில் நடைபெற்று ஜனவரி 14ஆம் தேதி அந்த 2 விண்கலத்தையும் சேர்த்தாங்க. இப்போ சேர்த்த விண்கலத்தை பிரிக்கும் முயற்சியாக நேற்றுக்கு வெற்றிகரமாக நடத்தினாங்க அப்படி செய்தியும். இதன் மூலம் 2035 விண்வெளியில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி விண்வெளி ஆய்வு மையத்தை உருவாக்குறது, சந்திராயன் 4 உருவாக்குறது, 4. ஸோ இந்த மாதிரி பல திட்டங்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத, அந்த இஸ்ரோவோட பல சாதனைகளில் இது ஒரு மைல்கல்லாக பார்க்க முடிகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் மாநில முதல்வர் தேவேந்திர பட்நாயக் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய இனிமேல் போட்டித் தேர்வுகள் அனைத்துமே மராத்திய மொழியில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து மொழி தொடர்பான பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா தென்னிந்திய மாநிலங்களில் புதுசாக எழும்பி வருது, ஒரு முக்கிய இதாக பார்க்க முடியுது. இந்நிலையில் இன்னொரு வீடியோ கூட மகாராஷ்டிராவில் வைரலாக பரவிக்கிருக்கு. என்ன அப்படின்னா, ஏர்டெல் நிறுவனத்தில் ஒரு அம்மையார், ஒரு பெண் போய் பேசுகிறாங்க. அப்போ அவங்க மராத்தி மொழியில் பேசுகிறாங்க. ஆனால் அங்குள்ள பணியாளர்
ஹிந்தியில் பேசுகிறாரு, நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் மராத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அதையும் பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கிய செய்தியாக பார்க்குறோம். அதுக்கடுத்து இண்டேன் நிறுவனம், பாரத் கேஸ் போன்ற நிறுவனங்கள் வந்து இந்த வாடிக்கையாளர்கள் வந்து கேஸ் புக் பண்ணுற அந்த இது வந்து மொழி தேர்ந்தெடுக்கப்பட்டது, தமிழ் தேர்ந்தெடுத்து அது வந்து ஹிந்தியில் தான் பேசுது அப்படிங்கிற செய்தி ரொம்ப நாளாக குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இன்னையில் இதை வந்து அன்புமணி ராமதாஸ் கூட இதை பற்றி நேற்று கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. அப்புறம் இந்த கரூர் பக்கத்தில் சில கோயில்களில் வந்து எச்சிலை சாப்பிட்ட அந்த இதில் வந்து அங்க பிரதட்சணை செய்வாங்க. இதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றமே வந்து தடை விதிச்சிருக்கு. இன்னையில் இடையில் வந்து அதுக்கு வந்து இடைக்கால தடை அனுமதி கொடுத்துருந்தாங்க. இதை எதிர்த்து இன்னொருத்தர் அப்பீல் போயிருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில். இது மதுரை ஹைகோர்ட்டில் வந்து இதற்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தடை விதித்து இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, அநாகரிகமான செயல் அப்படிங்கிற மாதிரி எச்சிலையில் இதில் வந்து அங்க பிரதட்சணை செய்யக்கூடாது அப்படிங்கிறத செய்தியை பார்க்க முடிகிறது. அப்புறம் இந்த சிலை கடத்தல் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர் மீது வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சு, எஃப்ஐஆர். அது என்ன அப்படின்னா அவர் வந்து குற்றவாளி விடுதலை செய்கிறதுக்கு இவர் வந்து உதவி, அதாவது ஜாமீனில் வெளியே வர்றதுக்கு விடுதலை செய்கிறதுக்கு உதவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இவர் மீதே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இது வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. இந்த எஃப்ஐஆரை ரத்து செஞ்ச, தடை செஞ்ச சென்னையின் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் மீது இந்த மாதிரி எஃப்ஐஆர்லாம் போட்டு அதை குற்றம் சாட்டுகிறார் அப்படிங்கிற ஒரு இதுக்காக விசாரணை அதிகாரி மீதே வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர்லாம் போட்டிங்கன்னா சிஸ்டமே பாதிக்கப்படும், இந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும். இது வந்து ஒரு பொன் மாணிக்கவேல், அவர் ஒரு நேர்மையான அதிகாரி, அவர் தான் நிறைய சிலை கடத்தல்லாம் வந்து மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அவர் மீதே வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அப்போ இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இன்னையில் அவருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டாங்க செய்திங்கிறத பார்க்க முடியுது. இப்போ தான் வந்து சமீபத்தில் கர்நாடகாவில் அந்த ஹம்பி பகுதியில் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இந்நிலையில் டெல்லியில் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை சீண்டலுக்கு உட்பட்டாங்கன்னா அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவின் மீதான அந்த இமேஜ் குறையப்படும். இன்னொன்று அவங்க வந்து வெளிநாடுகளெல்லாம் வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சுற்றுலா போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வரதுனால நமக்கு நிறையா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அந்நிய டாலர் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அரசு முயற்சி செய்யணும். அதே மாதிரி டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிருக்கு அப்படின்னு நேற்று 22 காசுகள் உயர்ந்து 87 ரூபா 50 பைசா கிட்ட அதே நிற்கிது அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கிய செய்திகள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.